லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஒன்றிய அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்றைக்கு தொடங்கியிருக்கு. அந்த பட்ஜெட் குறித்தான கேள்வி பதில்கள் ஆரம்பித்த சூழலில் திமுக எம்பி தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கல்வி நிதியை இன்னும் ஒதுக்கலை, ஒரு மாநிலம் ஒன்றிய அரசினுடைய அந்த கொள்கையை ஏற்காதனால அந்த நிதியை ஒதுக்காமல் இருக்கிறது ஒரு மாநில சுயாட்சிக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானதுன்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு ரொம்ப ஆவேசமான முறையில் பதில் அளிக்கிறாரு. கடந்த மார்ச் 15ஆம் தேதியே இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் சேர்றதா இருந்தீங்க, தமிழக முதல்வரும் சேர்றதா தான் இருந்தார், ஒப்புக்கொண்டு திடீர்னு ஒரு யூட்டன் போட்டாங்க, அந்த சூப்பர் முதல்வரின் பேச்சை கேட்டு ஒரு யூட்டன் போட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பல்வேறு கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தி இது பண்ணதுனால திமுக எம்பிகள் சபாநாயகர் அருகே கடும் அமளியில் ஈடுபட்டு அந்த அவை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த முதல் நாளே அவை ஒத்தி வைக்கப்பட்ட நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? நியாயமாக கோபம் நமக்குத்தான் வந்திருக்க வேண்டும். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் கோபம் கொப்பளிக்க நாடாளுமன்றத்தினுடைய அவையில் சண்டமாறுதம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இன்றைக்கு சண்டைக்கு வருகிற அளவுக்கு ஒரு சூழலை மாற்றுகிற போக்கு என்பது தர்மேந்திர பிரதானிடத்திலே தொடர்கிறது என்பதைத்தான் இன்றைய நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த பிரச்சனை துவங்கியதே தர்மேந்திர பிரதானுடைய வார்த்தை பிரயோகத்தால் தான். முதலமைச்சர் உட்பட தமிழ்நாடு ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு போனதற்கு மிக முக்கியமான காரணம் தர்மேந்திர பிரதான். காரணம் என்னவென்று சொன்னால், தர்மேந்திர பிரதான் தான் எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்று சொன்னால் கல்விக்கான நிதியை நாங்கள் எப்படி தர முடியும் என்கிற கேள்வியை கேட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காததை நியாயப்படுத்துகிற பேச்சை அவர் வெளிப்படுத்தினார். அதற்குத்தான் முதலமைச்சர் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் ஒட்டுமொத்த குரலில் ஒருமித்த குரலில் தமிழ்நாட்டிலிருந்து கண்டன முழக்கத்தை முன்வைத்தார்கள். அதன் பிறகு அந்த பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் மாறி போயிருக்கிறது. இப்ப என்ன சொல்ல வேண்டி இருக்குதுன்னு சொன்னா, தர்மேந்திர பிரதான் பேசியதில் உண்மை இருக்கான்னா, ஆமா பேசியதில் உண்மை இருக்கு. ஆனா இந்த சூப்பர் முதல்வரினுடைய பேச்சு, சூப்பர் முதல்வர் என்றால் யார்? தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். முதல்ல நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன மாதிரியான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு ஆய்வுக்கு உட்படுத்தும். கல்வியை பொறுத்தவரையில கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசிடம்தான் இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிற அமைச்சரவைக்கும் தான் முழு அதிகாரம் இருக்கிறதே தவிர இந்த கல்வி திட்டத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். பீகாருக்கும் இதே நிலைமை தான், குஜராத்துக்கும் இதே நிலைமை தான், உத்தரப்பிரதேசத்துக்கும் இதே நிலைமை தான். அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல உங்களுடைய கல்விக் கொள்கை எத்தகையதாக இருக்கிறது, இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்துகிறது தமிழ்நாடு அரசு. முதல்ல இவர் என்ன சொல்றாரு தர்மேந்திர பிரதான், நீங்க ஒப்புக்கொண்டு கையெழுத்திடுவதாக சொன்னீர்கள். அது முதல்ல பொய். ஒப்புக்கொண்டது என்பது இதை ஆய்வுக்கு உட்படுத்தியதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. மார்ச் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டு சூப்பர் முதல்வர் பேச்சை கேட்டுட்டு யூட்டன் அடிச்சிட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா நான் விளக்கமா சொல்லிடுறேன். முதல்ல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போறது இதை ஏற்பதாக பொருள் கொள்ள வேண்டுமான்னு கேட்டா இல்ல. முதல்ல ஒன்றிய அரசு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரிய மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியை பெற்றுக்கொள்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறோம். இப்ப அந்த மாதிரியை பெற்றுக்கொள்றோம். எடுத்த எடுப்பிலேயே ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு நேர் எதிரான மனநிலையில் தமிழ்நாடு அரசு நிற்கல. கொள்கை ரீதியாக முரண்பாடு இருந்தால் நிற்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மாபாதக செயலை செய்வதற்கு ஒன்றிய அரசு ஏதாவது திட்டங்களை வகுத்தால் அதற்காக எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு எல்லா திட்டத்தையும் நாங்கள் எதிர்க்கவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்ப இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நாங்கள் இந்த செயல்பாட்டுக்கு வருகிறோம், இந்த செயல்பாட்டை ஏற்பதற்கு எங்களை ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம், நாங்கள் இதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகருகிறோம் என்கிற அந்த ரீதியிலான ஒரு அணுகுமுறை தான் தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருந்தது. இதுல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கிற வார்த்தையே முதலில் தவறு. அதாவது எந்த மாதிரியான செயல்பாடுன்னு கேட்டீங்கன்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது இரு தொழில் நிறுவனங்களுக்கு இடையில இருக்கலாம். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட முடியாது. முதல்ல அந்த வார்த்தை பிரயோகமே தப்பு. தர்மேந்திர பிரதான் தவறான செய்திகளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறார்.
முதல்ல அவர் அந்த வார்த்தைகளை பின்வாங்கணும். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன கேட்கணும்னா, தர்மேந்திர பிரதான் பேசிய வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொல்லணும். இல்லைன்னா நாளைக்கு இது ரெக்கார்ட் ஆகி போகும். இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்பதற்கு தயாராகிவிட்டு பின்வாங்கி விட்டதாக சொல்ல. ஏற்பதற்கு தயாராகிவிட்டு பின்வாங்கல சார். முதல்வர் ஏத்துக்கிறாரு, துணை முதல்வர் மறுக்கிறாரு. அதுவே முதல்ல தப்பு சார். எப்படி சார் முதல்வர் ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னீங்க? எந்த இடத்தில் முதல்வர் ஒப்புக்கொண்டிருக்கிறார்? துவக்கம் முதலே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு நிற்கிறது. இன்னொன்று, புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. இங்க இடைநிற்றலை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு 10ஆம் வகுப்பில் மட்டும்தான் பொதுத் தேர்வு என்கிற ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறோம். முன்பு இருந்த 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்திருக்கிறோம். அதன் மூலமாக இடைநிற்றல் என்பது முழுவதுமாக குறைக்கப்பட்டு 99.9 விழுக்காடு இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக, இடைநிற்றல் இல்லாத மாநிலங்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறோம். எனவே இந்த இடைநிற்றல் விவகாரத்துல இந்த புதிய கல்விக் கொள்கையில மாதிரிகளை கொண்டு வர்றாங்க. 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுன்றாங்க, 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுன்றாங்க. இதற்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை நாம கொண்டிருக்கிறோம். 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுனா இடைநிற்றல் சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்றோம். 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு இருந்த போது இடைநிற்றல் சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றோம். பீகார் மாநிலத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் பொருட்டு, இந்த கொள்கையிலே கல்விகளை வழங்குவதற்கு அவர்கள் ஓராண்டு காலமாக முன்வந்ததனுடைய பொருட்டு இடைநிற்றல் என்பது 13.6 விழுக்காடு அதிகரித்திருக்குன்னு புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில் சொல்றோம். இதை தேசிய கல்வி ஆணையம் சொன்னதாக தகவல்களை சொல்றோம். இவ்வளவு விவகாரத்தையும் ஒப்பிட்டு பேசிவிட்டு நாங்க எப்படி கையெழுத்து போட்டோம்னு நீங்க சொல்றீங்க? கையெழுத்து போட்டதற்கான ஆதாரத்தை வெளியிடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? எதற்காக நீங்க பொய் சொல்றீங்க? முதல்ல தர்மேந்திர பிரதான் பேசுகிற செய்தியை உண்மை மாதிரி பேசுறாரு, பொய் மாதிரி பேசுறாரு. அதாவது உண்மையிலேயே உண்மையை பேசிவிடவில்லை, உண்மையாகவே பொய்யை பேசிவிடவில்லை. 2 மாதிரிகளாக பேசுகிறார். என்ன 2 மாதிரிகளாக பேசுகிறார்? தமிழ்நாடு அரசு முழுமையாக எதிர்க்கவில்லை, எடுத்த எடுப்பிலேயே எதிர்க்கவில்லை, இது உண்மை. அதை அவர் சொல்றாரு. சரி. இன்னொன்று, கையெழுத்து போட்டோம், கையெழுத்து போட்டு யூட்டர்ன் வாங்க. கையெழுத்து போட்டாலாம் யூட்டர்ன் வாங்கல சார். கையெழுத்து போட்டாலாம் யூட்டர்ன் வாங்க முடியாது சார். என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஒரு ஒன்றிய அமைச்சர் பொறுப்புணர்ந்து பேச வேண்டாமா? துவக்கம் முதலே இப்போது வரை எங்களுடைய நிலைப்பாடு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு சார். அந்த நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லை சார். நீங்க தான் சார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாறுதல்களோடு வர்றீங்க. இதற்கு முன்பு போன கல்வி ஆண்டுல நீங்க சொன்னீங்களா நிதி ஒதுக்க மாட்டோம்னு சொன்னீங்களா? இந்த எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதி ஒதுக்குவோம்னு சொன்னீங்களா? இந்த நிதி ஆண்டுல மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறது நீங்களா நாங்களா? தமிழ்நாடு அரசினுடைய கருத்து முரண்பட்டிருக்கா? ஒன்றிய அரசினுடைய கருத்து முரண்பட்டிருக்கா? யாருடைய கருத்து முரண்பட்டிருக்கு? நீங்க சொல்லுங்க அதை. எனவே இந்த விவகாரத்தில் தர்மேந்திர பிரதான் துவக்கம் முதலே தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார். இன்னொன்று, தமிழ்நாட்டு மாணவர்களினுடைய கல்வி எதிர்காலத்தை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத ஒரு அமைச்சராக அவர் வெளிப்படுகிறார். முதல்ல ஒன்றிய அரசு அவரை கண்டிக்கணும். அவருடைய வாய்க்கு கடிவாளம் போடணும். தமிழ்நாடு அரசு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்குது. இந்த புதிய கல்விக் கொள்கையில அவ்வளவு இது இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தி திணிப்புன்னு சொல்லி ஒரு தவறான புரிதலை வச்சு மாணவர்களுடைய எதிர்காலத்தையே பாழாக்குது தமிழக அரசுன்னு அவர் தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எத்தனை காலமாக பாழாக்குது தமிழ்நாடு அரசு? அப்ப தேசிய கல்வி ஆணையத்தினுடைய பட்டியல்ல இடைநிற்றல் முழுவதுமாக குறைக்கப்பட்டிருக்கிற முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. எப்படி அப்படி தமிழ்நாடு விளங்க முடியும்? இல்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நீங்க இந்தி திணிப்புன்னு அதுல சுருக்குறீங்கன்னு கேக்குறாரு. அதுதான் சார் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் நடத்துகிற கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழை தேர்வு மொழியாக வைத்துவிட்டு தமிழ் மொழியை நசுக்குகிற வகையில் தமிழ் மொழிக்கு ஆசிரியர்களை நியமிக்காமல் 6 ஆண்டு காலமாக இருந்தது யார்? ஏன் நீங்க ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கல? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய எல்லா கேந்திர வித்யாலயா பள்ளிகளிலும் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வகுப்பெடுப்பதற்கு, தமிழ் பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் நியமனம் இல்லை. டெல்லியில இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிற, டெல்லியில் குடிபெயர்ந்திருக்கிற மாணவர்கள் பயில்கிறார்களா இல்லையா? அவர்களில் யாராவது ஒருவர் தேர்ந்தெடுத்து தமிழை பாடமாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நீங்க வச்சிருக்கிறீங்களா? அப்ப இங்க எதுக்கு இந்தியை கொண்டு நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எங்க மொழிக்கு முக்கியத்துவம் தராமல் நீங்கள் இந்திக்கு முக்கியத்துவம் தருவது என்பது எங்கள் மொழியை கொல்லைப்புற வழியாக வெளியில் தள்ளிவிட்டு அதே கொல்லைப்புற வழியாக இந்தியை உள்ளே நுழைக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா? கேந்திர வித்யாலயால அதுதானே நீங்க செஞ்சீங்க. விருப்ப மொழியாக தேர்வு செய்து படிக்கலாம்ன்ற கட்டாயம் இருக்குல்ல சார். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை என்று சொன்னால் எந்த பெற்றோர் அந்த வகுப்பை எடுப்பதற்கு, அந்த பாடத்திட்டத்தை எடுப்பதற்கு முன் வருவார்கள்? அப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியை நசுக்குகிற வேலையை நீங்க செஞ்சிடுறீங்க.
நிதி ஒதுக்குகிற போது செத்து போயிருக்கிற சமஸ்கிருதத்துக்கு 3 மடங்கு அதிகமான நிதியையும், எல்லா வகையிலும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தகுதி படைத்திருக்கிற தமிழ் மொழிக்கு 3 மடங்கு குறைவான நிதியையும் நீங்கள் ஒதுக்குகிறீர்கள். கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ் வளர்ச்சிக்கு நாங்க இதை செய்திருக்கிறோம். தமிழ் வளர்ச்சிக்கு நாங்க திருவள்ளுவர் சிலையை திறந்திருக்கிறோம்ன்றீங்க. தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் செய்திருக்கிற சாதனை என்ன என்பதை பட்டியல் போட நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அப்ப ஒரு மொழியை நசுக்கி விட்டு, ஒரு மொழியை கொல்லைப்புற வழியாக வெளியேற்றி விட்டு, இன்னொரு மொழியை அதே கொல்லைப்புற வழியாக நீங்கள் உள்ளே அனுமதிக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். அதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது, தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எனவே இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் அரசினுடைய நிலைப்பாடு என்பது கொள்கை சார்ந்தது. அரசினுடைய முடிவு என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வு சார்ந்தது. அந்த விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் நோ காம்ப்ரமைஸ் என்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறார். அதனால்தான் அவர் தொடர்ந்து இதற்கு எதிரான குரலையே உயர்த்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு மாணவர்களினுடைய கல்வி எதிர்காலம் குறித்த அக்கறை இல்லைன்னு சொன்னா இப்படிப்பட்ட கல்வி கட்டமைப்புகளை நாங்க உருவாக்கி இருக்கவே மாட்டோம். இன்னொன்று, தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டாரு. நீ நிதியை தரமாட்டேன்னு சொன்னா நாங்க ஏன் வரியை செலுத்தணும்னு கேட்டார். அது எதனுடைய பொருட்டு கேட்டாரு தெரியுமா? உங்களோடு நாங்கள் இருக்க வேண்டுமா என்கிற அந்த ரீதியிலான கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி. இன்னொன்று, என்னுடைய கல்வி கட்டமைப்பை சரி செய்து கொள்வதற்கு என்னுடைய நிதி ஆதாரம் போதுமானதாக இருக்கு. நீ நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ எங்கள்கிட்ட வரி கேட்காது. நீ வரி கேட்காம இருந்தாலே உனக்கு கொடுக்க வேண்டிய வரிய நாங்க இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி இந்த மாநிலத்தினுடைய கல்வியை கட்டமைப்பை செழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வேலையை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்பதைத்தான் முதலமைச்சர் சொன்னார். இப்பவும் நான் சொல்றேன் சார், நீ கொடுக்கிற நிதியை வைத்துக் கொண்டு கல்வி நிறுவனங்களை கட்டமைப்பை வலுப்படுத்துகிற வேலையை செய்வதை விட உனக்கு கொடுக்க வேண்டிய வரியை நாங்கள் வைத்துக்கொண்டு அதை இன்னும் கூடுதலாக நாங்கள் செழுமைப்படுத்த முடியும், வலிமைப்படுத்த முடியும். அந்த கருத்து தான் தமிழ்நாட்டினுடைய கருத்து. எனவே நீ எங்கள் வரியை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேன் என்று சொல்வதும், எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கொடுக்கிற திட்டங்களில் எல்லாம் நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும் என்று நீ சொல்வதும், நீ நினைக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்போது தமிழ்நாட்டில் இல்லை. அவருக்கு பெயர் எடப்பாடி பழனிசாமி. இப்போது இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின் என்பதை எடப்பாடி பழனிசாமி இல்ல, இந்தியாவில் இருக்கிற பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன் காங்கிரஸ் ஆளக்கூடிய ஹிமாச்சல் கூட ஏத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு மற்றும் ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. சார், அவரவர்களுடைய நிலைப்பாடு சார் அது. காங்கிரஸ் ஏத்துக்கிட்டாங்கிறதுக்காக நாங்க ஏத்துக்கணுமா என்ன? தமிழ்நாடு ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா என்ன? தமிழ்நாட்டுல ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்கணும், நாங்க ஹிமாச்சல பிரதேசத்துல எங்களுடைய அரசு ஆளுகிற மாநிலங்கள்ல ஏற்றுக்கொண்டிருக்கோம் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல சொல்லிருவாங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்குமான கல்வி கட்டமைப்பு என்பது, ஒவ்வொரு மாநிலத்துக்கான மொழிக் கொள்கை என்பது வேறுபடுது. காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை இயக்கம் நடத்துகிற அமைப்பு. அவர்களுக்கு மாநிலத்துக்கு மாநிலம் நிலைப்பாடு என்பது மாறுபடும். ஆனா மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருக்கக்கூடிய இன்னபிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு சார்ந்தது, தமிழர் நலன் சார்ந்தது. நாங்க இந்த கொள்கை முடிவை தமிழ்நாட்டு மக்களை மையப்படுத்தி, தமிழ்நாட்டு மாணவர்களை மையப்படுத்தி தான் எடுக்கிறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திப்பாங்கன்னு கேரள அரசு சிந்திக்கட்டும். மேகாலயாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்திப்பார்கள்னு மேகாலய அரசு சிந்திக்கட்டும். நாங்க ஒண்ணும் ஒன்றிய அரசு இல்ல சார். எங்க முதலமைச்சர் பிரதமர் இல்ல. எங்க முதலமைச்சர் இன்னும் முதலமைச்சராகவே தான் இருக்கிறார். எனவே அவர் எங்களுக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்கிற முதலமைச்சராக இருக்கிறார். எங்களுக்கான குரலை எதிரொலிக்கிற முதலமைச்சராக இருக்கிறார். காங்கிரஸ் நிலைப்பாடு எடுக்குதுங்கிறதுக்காக நாங்க நிலைப்பாடு எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. காங்கிரஸ் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது. நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன். யார் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன? மாநிலங்களுக்கு கல்வி கட்டமைப்பினுடைய உறுதிப்பாட்டை, நிலைத்தன்மையை, கொள்கையை வகுத்துக் கொள்கிற உரிமை இருக்கா இல்லையா? அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர் இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவா இல்லையா? இன்னொன்று, இல்லை என்று சொன்னால் நீங்க கான்ஸ்டிடியூஷனை காட்டுங்க. இல்ல, அப்படியெல்லாம் செய்ய முடியாது, ஒன்றிய அரசு கொடுக்கிற கல்வி திட்டத்தை தான் ஏற்க வேண்டும், அதுதான் பைலா, அதுதான் சட்ட ரீதியிலான அணுகுமுறை, கான்ஸ்டிடியூஷன்ல அதுதான் சொல்லி இருக்கு, இதுவரைக்கும் அப்படிப்பட்ட முறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதன் பிறகு யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, சட்டம் எதை சொல்கிறதுங்கிறத நாங்க நிரூபிக்கிறோம். அதை விட்டு சும்மா வெறுமனே நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுவதும், நாடாளுமன்றத்தில்
முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பேசுவதும், தவறான கருத்துக்களை சொல்வதும், நாடாளுமன்ற உறுப்பினர்களை புரோவோக் பண்ற வேலையை செய்யறதும் இருக்குல்ல, இது தர்மேந்திர பிரதானுடைய பொறுப்புக்கு அழகல்ல. அவர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். இல்ல தொடர்ச்சியாக இப்போ அவரு ஒரு கருத்து சொன்னாரு, நிதி தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுல பல்வேறு போராட்டங்கள் பல வாரங்களாக கொதிப்பு நிலையிலே தமிழகம் இருக்கு. ஆனாலுமே இன்றைக்கும் அதே திமிரோடு தான் அவருடைய பேச்சு இருப்பதை பார்க்க முடியுது. ஒரு சிறிதும் பின்வாங்கக்கூடிய நிலையில கூட அவங்க இல்ல. இது போன்ற நிலைகள் எப்படி பார்க்கறது? சார், அதாவது நூல் இலைதான் பைத்தியக்காரனுக்கும் மாவீரனுக்குமான வித்தியாசம். நீங்க வாள் எடுத்து கையில பைத்தியக்காரன்ட்ட குடுத்தீங்கன்னாலும் அவன் சுழற்றுவான். மாவீரன் இடத்துல குடுத்தாலும் அவனும் வாள் சுழற்றுவான். ஆனா மாவீரன் சுழற்றுகிற வாள் போருக்கு தயாராகிற வாள். பைத்தியக்காரன் சுழற்றுகிற வாள் கையில் ஏதோ ஒண்ணு கிடைச்சிச்சு, அதனால சும்மா சுத்துவோன்ற வாள். இது இப்ப யார் கையில சிக்கி இருக்குது தெரியுமா? நான் சொன்ன 2வது சும்மா சுத்துவோம்னு சொன்னா அதுக்காக தர்மேந்திர பிரதான பைத்தியக்காரன்னு சொல்ல வரல. அவர் இந்த நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர். அவரை மதிக்கிறோம். இதான் அந்த நூல் இழையிலான வித்தியாசம். நாங்க நிலைப்பாட்டுல மாற்றம் இல்ல. நாங்க உறுதியோடு இருக்கோம். நீங்க எத்தனை எதிர்ப்பை தெரிவித்தாலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக எத்தனை நாளைக்கு இருப்ப? விவசாயிகளினுடைய போராட்டம் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றச் செய்ததா? இல்லையா? அந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக் கொண்டீர்களா? இல்லையா? இங்க இருந்து கொண்டு ஒருவர் பேசினாரே தமிழ்நாட்டில இருந்து, ஃபுல் ஸ்டாப், கமா இத கூட மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் ஏன் சார் பின்வாங்குனீங்க? பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க வந்தீங்களா? இல்லையா? இப்போது வேண்டுமானால் தர்மேந்திர பிரதானுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று நீங்கள் கருதலாம். அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருப்பதாக ஒரு பார்வை வெளிப்படலாம். ஆனா நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் ஒலித்த குரல் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒலித்து விட்டது. நேற்றைக்கு வீதியில் இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் அவைக்குள் வந்து விட்டது. இனி எத்தனை நாளைக்கு இதே எதிர்ப்பு மனநிலையை சந்தித்துக் கொண்டே நீங்க இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு சண்டையிட்டுக் கொண்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு முட்டிக்கிட்டே இருப்பீங்க? ஒரு கட்டத்துல முடிவு என்பது ஒன்று வந்துதானே ஆக வேண்டும். அந்த முடிவு நாங்கள் சொல்கிற முடிவாகத்தான் இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உங்களை தள்ள வேண்டிய சூழல் எங்களுக்கு வரும். எப்படி வரும்லாம் நீங்க கேட்காதீங்க. அந்த சூழலை நாங்க உருவாக்குவோம். இந்த டீலிமிட்டேஷன்ல இப்போ எடுத்திருக்காரு பாருங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிலைப்பாடு. முதல் குரல் அவருடைய குரல் தான். அவர்தான் முதல் போர்க்குரலை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினாரு? தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறதுன்னு உயர்த்தினாரு. யாராவது எதிர்பார்த்தாங்களா இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்க? தமிழ்நாட்டுக்காக பேசுவார்னு கூட யாரும் எதிர்பார்க்கல. எந்த மாநிலமும் பேசாத போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் இந்திய துணை கண்டத்திலேயே முதல் முறையாக ஒலித்தது. இன்னைக்கு என்ன நிலைமை? தென் மாநிலம் முழுமைக்கும் ஒன்று சேர்க்க வேண்டிய பணியை முதலமைச்சர் கையில எடுத்து கடிதம் எழுதிட்டாரு. 2 நாட்களாக இந்த சூழ்நிலை மாறிடுச்சே. இந்த விவகாரம் என்பது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய பிரச்சனை என்பதாக மாறிடுச்சே. எல்லா முதலமைச்சர்களும் இப்போது ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து விடுவார்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்களே. எனவே இந்த சூழலை எப்படி மாற்றினோமோ அதுபோல இந்த கல்விக் கொள்கை விவகாரத்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது தவறானது என்பதை உணர வைக்கிற வேலையை முதலமைச்சர் செய்வார். முதலமைச்சருக்கு அதுக்கான யுக்திகள் தெரியும். இதை எப்படி செயல்படுத்தணுங்கிற செயல்பாடுகள் முதலமைச்சருக்கு தெரியும். ஏன்னு சொன்னா இத்தனை ஆண்டு காலமாக கல்விக் கொள்கையை எப்படி வகுத்திருக்கிறோமோ அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதில் தமிழ்நாடு உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை பின்பற்றப்பட்டிருக்கிற நடைமுறைகள் இனியும் பின்பற்றப்படும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது. இது இன்னைக்கு நேத்து வந்திருக்கிற நிலைப்பாடு இல்ல சார். அரை நூற்றாண்டு காலமாக எந்த நிலைப்பாட்டை தமிழ்நாடு எடுத்ததோ அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. நீங்க தான் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. ஆனா நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, எங்கள் கல்வியை எப்படி மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு வகுப்பெடுக்காதீர்கள். எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லியா நாங்க கல்வியை தமிழ்நாட்டுல உயர்த்தணும்? உயர்கல்வி படிக்கிற மாணவர்களினுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே 2வது இடத்தில் அதிகமான மாணவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோங்கிற அளவுக்கு எங்களுடைய கல்வி கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோமே. நீங்க கொடுத்த கல்விக் கொள்கையை வச்சு பலப்படுத்தணுமா? நீட் என்கிற பெயரால் எங்கள் மாணவர்களினுடைய கல்வி கனவை சிதைக்கிற வேலையை நீங்கள் செய்த போதும் உங்களிடமிருந்து வட இந்தியாவிலிருந்து வருகிற மாணவர்களையும் அகாமடேட் பண்ற அளவுக்கு இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உயர்த்தணுமே. நீங்க சொன்ன கல்விக் கொள்கையை வச்சு உயர்த்தணுமா? கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் வகுப்பு எடுப்பதற்கு முற்றும் முதலுமாக எந்த ஒத்துழைப்பும் தராமல் தமிழ் மொழியையே கேந்திர வித்யாலயா பள்ளிகளிலிருந்து அடியோடு வெளியில் அனுப்பினீர்களே. தமிழ் மொழி கற்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஏதாவது பின்தங்கிருச்சா? எங்கள் கல்விக் கொள்கையின் மூலமாகத்தானே அதெல்லாம் நாங்க சரி செய்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு நீங்க வகுப்பெடுக்காதீங்க.
எங்களுடைய மாநிலம் என்பது கல்வியில முன்னோடி மாநிலம். அதனால்தான் பீகார்ல இருந்து அதிகாரிகள் வந்து இங்க எப்படி கல்விக்கான திட்டங்களை செயல்படுத்துறீங்கன்னு பார்த்துட்டு போறான். காலை உணவு திட்டம் இங்க எப்படி செயல்படுத்தப்படுது, அதன் மூலமாக பள்ளிக்கு வருகிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை எப்படி உயர்த்தி இருக்கிறீங்க, அதன் மூலமாக மாணவர்கள் எப்படி பயன்பெறாங்க, இதை இங்க வந்து உங்களுடைய கூட்டணி ஆளுகிற பீகாரினுடைய அதிகாரிகள் பார்த்துட்டு போறாங்க சார். அப்ப நாங்க தான் முன்னோடி. எங்களுக்கு நீங்க வகுப்பெடுக்காதீங்க. மீறி வகுப்பெடுக்கிற சூழலுக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்படும். நாங்கள் எப்படி வகுப்பெடுக்கிறோம் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.